வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்னைக்கு எப்படி சுவையான பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உருண்டை எப்படி உடையாம சாஃப்டாக சூப்பர் டேஸ்டியாக குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து 2 மணி நேரம் ஊற விடுங்க. பருப்பு ஊறினோடனே இப்படி நல்லா மலர்ந்து வருங்க. இந்த பருப்பை தண்ணி இல்லாமல் வடித்து மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் இதுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதோட ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கையில் தண்ணி தொட்டுட்டு உருண்டையை மீடியம் சைஸாக இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. எல்லா உருண்டையும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி உருண்டையை ஒன்றொன்னா அதில் வச்சிடுங்க. அரேஞ்ச் பண்ணி வைங்க. எண்ணெய் தடவி வைக்கிறனால ஒட்டாதுங்க. 5 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. வெந்த பருப்பு உருண்டையை 2 நிமிஷம் ஆற விட்ட அப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பேனில் 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூட கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், சோம்பு, 3 உடைச்ச காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 15 பல்லு பூண்டு, உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்ச நேரம் வதக்கி கொடுங்க. வெங்காயம் கலர் மாறட்டும். இந்த மாதிரி கலர் மாறினப்புறம் ஒரு நைஸாக நறுக்கின தக்காளி சேர்த்து கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் குழம்புக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி கொடுங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகப்பொடி, கொத்தமல்லி பொடி, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பொடி சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுங்க. இதோட அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணுங்க. இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், ஏன்னா உருண்டை தண்ணி இழுத்துடும். அதனால இது கூட நம்ம இன்னொரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆனப்புறம் வேக வச்சிருக்கிற பருப்பு உருண்டையை ஒன்றொன்னா இது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வைடான பேன் யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் நம்ம குக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் கலந்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா கலந்து விடுங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கை கொத்தமல்லி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு கலந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரே ஒரு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. உருண்டை ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணியிருக்கோம். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போது கொஞ்சம் உருண்டையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்புறம் குழம்பு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உருண்டை உடையாமல் இருக்கும். உருண்டை குழம்புல மூழ்கிற மாதிரி வைங்க, அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். சுட சுட சாதத்து கூடயும் அப்பளம் கூடயும் சர்வ் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு பிடிச்ச காய் கூட சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.